என்ன இந்த வாத்தியார் என்னமோ நம்ம வேலை சுத்தி சுத்தி வராரு? யா என்னத்துக்கு சுத்தி சுத்தி வராரு? எதுவும் எலி மருந்தது அவர் வயலுக்குள்ள வைப்பாரோ? என்னன்னு தெரியல. வராரு வராரு. இங்கதான் வராரு. வரட்டும், என்னன்னு கேட்போம். என்ன வாத்தியாரே, நம்ம வயலை சுத்தி சுத்தி வந்த மாதிரி இருந்துச்சு. என்னத்துக்கு? ஆ, அது ஒண்ணும் இல்லையா, சும்மா அப்படி பார்த்துட்டு தெரிஞ்சேன். ஒன்றும் இந்த மயில் காடு எலி காடெல்லாம் நறுக்கி போடுது பைத்துக்களை பார்த்துக்கா. என்னத்துக்கு தான் இந்த அநியாயம் பண்ணுதுகளோ தெரியல. பெருத்த அநியாயம் மயில். அதான் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சு என்ன ஏது எப்படி இருக்கு. நல்லா தான் இருக்கு உங்க வய விளைச்சல். என்னட்டு ஒன்றும் சரியில்லையா. நல்லா தான் உரங்கிரம்லாம் போட்டேன். என்னன்னு தெரியல. ஆனாப்புல ஒன்றும் பயிர் ஒன்றும் சரியில்லையே. நீ என்ன உரம் போட்ட? எல்லாம் நீங்க போடுற உரம் தான். நான் என்ன ஸ்பெஷலாவா போட்டேன்? நீங்க போடுற உரத்துக்கு மாதிரி தான் நானும் போட்டேன். நான் மட்டும் என்ன புதுசாவா போட்டேன்? இல்ல, உன் பயிர் நல்லா இருக்கே அதுக்கு கேக்குறேன். வேற என்ன? அது சொன்னீங்கன்னா என் பயிருக்கும் போட்டு விடுவேன்ல. அதுக்காக கேட்டேன் மயிலு. சும்மாதான் மயிலு பார்த்துட்டு தெரிஞ்சேன். சரி வாத்தியாரு, அதான் என்ன சுத்தி சுத்தி வந்தீலாம், அதான் என்ன ஏது விவரம்னு கேட்டேன். சரி சரி போங்க. அப்பா, சுத்தி சுத்தி வந்ததை பார்த்துருப்பேன் போல. நல்ல வேலை அதை இதை சொல்லி சமாளிச்சாச்சு. இல்லைன்னா தெரிஞ்ச சின்ன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வயக்காட்டு வாங்க முடியுமா? அதெல்லாம் கொடுக்க மாட்டானுவ. எப்படியாவது நாச்சிக்கிட்ட வாங்கணும். என்னத்துக்கு இந்த வாத்தியார் சுத்தி சுத்தி வந்தாருன்னு தெரியல. ஏன் கௌதம் இங்க வாயேன். வாரேன் சித்தப்பா, அங்கதான் வரேன். வாயேன் வாயேன். கேட்டதுக்கு அப்படியே பேச்ச மாத்திட்டு போறாரா? ம். என்னத்துக்கு பார்த்தாரோ தெரில. திஷ்டி படும் நம்ம பயித்துக்கு. எப்பா பாரு, என் பயிர் நல்லா இல்ல, உங்க பயிர் நல்லா இருக்கு. என் பயிர் நல்லா இல்ல, உங்க பயிர் நல்லா இருக்கு. இதே பொழப்பா போச்சு இந்த ஆளுக்கு. எப்ப பார்த்தாலும் பைத்து மேல கண்ணே வைப்பாரு போல. போற மாதிரி தானே நம்மளும் உரத்தை போட்டோம். இப்படியே அடுத்தவங்ககிட்ட பைத்த பார்த்துட்டே தெரிஞ்சா தாமரை எங்கிட்டு வளரும்? இப்படித்தான் ஒழுங்கா வளராம போகும். சித்தப்பா, என்ன வாத்தியார் ஏதோ சொல்லிட்டு போகுது? வாத்திட்ட கொஞ்சம் புசாரா இரு சித்தப்பா. வேண்டா கௌதமு, வாரேன். நம்ம வயல சுத்தி சுத்தியே வந்தாப்ல. எனக்கு ஒரே சந்தேகமா போச்சு. இவர் என்னத்துக்கு நம்ம வயல சுத்தி சுத்தி வாரன்னு இப்ப கூப்பிட்டு, என்னத்துக்கு வாத்தியாரே எங்க வயல சுத்தி சுத்தி வந்தியன்னு கேட்டேன். கேட்டதுக்கு, அட சும்மாதான் மயிலு, எங்க பயிரை விட உங்க பயிர் நல்லா இருக்கு, அதான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்தேன். அப்படியாமியா கௌதமு? எனக்கு இந்த ஆளு மேல சந்தேகம்தான். என்னத்தையும் பயிர் நாசமா போற மாதிரி எதுவும் பண்ணி விட்டாலும் பண்ணி விடுவாரு. அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். உடனே நீங்க என்ன உரம் போடுறீங்க மயிலு அப்படின்னாரு. நாங்க எல்லாம் நீங்க போடுற மாதிரி தான் நாங்களும் போடுவோம், நாங்க என்ன புதுசாக போடுறோம் அப்படின்னு. அந்த ஆக்குல சரியா சரியா அப்படின்ட்டு போகுது வண்டி. ஏன்டா, உனக்கு அவருக்கு என்ன எதுவும் பிடிக்காதா? சித்தப்பா, இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது சித்தப்பா. விவரமானவில்ல. எப்படா நம்ம வயலெல்லாம் சுருட்டலாம்னே பார்த்துட்டு திரிவாரு. ஆமா, அந்த சைடு உள்ள மூக்கை விட்டு வயலெல்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டாரு பத்தியா. மயன் வெளிநாட்டில் இருக்கவும் ஒன்றும் விடலை சித்தப்பா. அங்கிட்டு இங்கிட்டு வளைச்சு போட்டு எல்லாம் வாங்கிட்டார் போல மனுஷே. அங்கேருந்து அந்த ஆள் பணத்தை அனுப்பிட்டே இருப்பார் போல. இந்த ஆள் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு சித்தப்பா. அதான் நம்ம எப்படா கொடுப்போம்னு சுற்றி சுற்றி வருவாப்புல. கொஞ்சம் உஷாராத்தான் இருக்கணும் இந்த ஆளுகிட்ட. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஆமையா கௌதமு, பார்த்துதாயா இருக்கணும். அவன் நல்லா சம்பாதிப்பேன் போலடா வெளிநாட்டில். அவன் கஷ்டப்படுறேன், அவன் சம்பாதிப்பேன். நமக்கு என்ன சொல்லு. நம்ம கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும். இருக்கிற வயல்களை பத்திரம் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கணும். ஆமா, இதுகளையும் கொடுத்துட்டு நம்ம என்ன நடு ரோட்ல உட்கார்றது? ஆமா சித்தப்பா, வீட்டுக்கு கிளம்புறியே, வாங்க வண்டியில போயிருவோமா? ஆமாடா ஆமாடா, பசி கிளம்பிருச்சு. வீட்டுக்கு தான் போகணும். போய் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பணும்ல. சரி சித்தப்பா, ஒருதா வாங்க, வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். என்ன வயல பக்கமே ஆள் வர்றதில்ல இன்னைக்கு, என்னடா? ஏன் சித்தப்பா நான் வர்றதில்ல? நான் வர்றப்ப நீங்க உங்களை பாக்குறது இல்ல, நீங்க என்ன பாக்குறது இல்ல, அதனால எதுவும் தெரியாம இருக்கும். அதெல்லாம் நான் அடிக்கடி வர்றேன் தான் சித்தப்பா. வந்துட்டு தான் இருக்கியா? நான் பாக்குறப்ப அதிகம் வராத மாதிரி இருக்குதா, அதான் கேட்டேன். வந்துட்டு தான் இருக்கேன். சரி வாங்க கிளம்புவோம். அட, உங்க வீட்டுக்கு தான் நான் வந்தேன், நீயே வந்துட்டியானாச்சி? நான் வந்தது இருக்கட்டும். என்ன வாத்தியார் பொண்டாட்டி, என்னை தேடி வந்தியா? வாத்தியார் எதுவும் விஷயத்த சொன்னாரா? ஆமா ஆமா, உன்னைய தான் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. இங்க எதுவும் பேசினா சரிப்பட்டு வராதுல்ல, உன் மௌனங்களுக்கு தெரியக்கூடாதாமே விஷயம். அதனால தான் உன்னை வீட்டுக்கு வர சொல்லி சொல்லதுக்காக தான் என்னை அமுச்சு விட்டாரு. அதான் அப்படியே வந்தேன். வாயா, வீட்டில் வந்து பணம் வாங்கிக்கிறியா? அதுக்கு தான் கூப்பிட்டாரா? பணம் ரெடி ஆயிடுச்சாவா? எவ்வளோன்னு சொன்னாரு? போட்டு எவ்வளோன்னுலாம் எனக்கு தெரியாதுனாச்சி. வா, உன்னை வர சொன்னாரு, நான் கூப்பிட்டேன், அவ்வளோதான். எம்புட்டு என்னண்ணா உங்ககிட்ட சொல்லாம இருந்தாரு? இவ்வளோ விஷயத்த சொன்னாரு. சொல்லியிருப்பாரு, என்கிட்ட மறைக்காத. அட, நெசத்துக்கு தான். என்கிட்ட என்னத்த சொன்னாரு உன்கிட்ட மறைக்கிறதுக்கு? வா, அவரே தருவாரு, வாங்கிக்க. அவசர ஆத்திரத்துக்கு வைக்கிறேன்னு சும்மா கொண்டதை கொடுக்க கூடாது பார்த்துக்க.
அதுக்குன்னு பொறுமானம் ஒன்று இருக்குல்ல, பார்த்து நிதானமாக தான் கொடுக்கணும். நான் அப்படி ஒன்றும் அவசரத்தில் வித்துற மாட்டேன். ஏதோ என் பிள்ளைக்கு செய்யணுங்கிறதுக்காக நான் விற்கிறேன். அதுக்காண்டி மனுஷன் குறைச்சி கொடுக்கக்கூடாது. அது அவராச்சு நீயாச்சு, நீ வந்து அவர்கிட்ட பேசி என்கிட்ட பேசி என்ன செய்ய? என்ன இது ரெண்டும் என்னமோ பேசி நிக்குது? வேற பொழப்பு எங்க ஆத்தாவுக்கு? நல்ல ஊர் சுத்தி அங்கிட்டு பேசிட்டு திரியுது தானே ஊர் பேச்சு உலகத்து பேச்சா? நம்ம வாட்டுக்கு போவோம். மயம் வரேன், போ 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 விருன்னு. அங்கிட்டு போறேன், நீ அங்கிட்டு அந்த பாதையில வந்துரு. 2 பேரும் ஒட்டுக்கா போனா அவனுக்கே சந்தேகம் வந்துடும். அதுக்கு தான் எவன் நடுவுல வேணா? ஆமா ஆமா மயிலு பைய. சரி சரி, நீ போ, அப்படியே நான் அப்படியே வரேன். வாங்க அத்தை. வரேன்டா மயிலு, புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்க? என்ன இப்படி வயக்காட்டுக்கு போனியா? ஆமா அத்தை, வயக்காட்டுக்கு போயிட்டு தான் அப்படியே வந்தேன். வாத்தியார் தான் வயலை பக்கம் பார்த்தேன், வீட்டுக்கு போனாரு. நீங்க எங்கிட்டு திரியிறியா? அப்படியே வந்தேன். என்னத்த செய்ய சொல்ற? வீட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது? அதான் இப்படி சுற்றி பற்றி பார்த்துட்டு பேசிவிட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் ஆத்தாக்காரி என்ன சோகமாக இருக்கிற என்னமோ வீட்டில் சண்டை கிண்டையா? அது கிடக்குது, என்னைக்கு தான் சண்டை இல்லை. சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் வரேன். ம் சரியா, நான் போகிறேன். பாத்தியார் வேற வீட்டுக்கு போயிட்டாருங்கிற, சோறு போடணும். போயிட்டு வருவா? ஆ சரி சரி. ம், இந்த ஓட்டம் ஓடுது, இல்லைன்னா இன்னும் நின்று பேசிக்கிட்டே இருக்கோம். சரி சரி, அந்த ஆளு வீட்டுக்கு போகவும் போகும்போது இது எங்கிட்டு போச்சு? இதுக்கு என்னப்பா உங்களை சுத்திக்கிட்டே தெரியும். முல்லேக்கா, அன்பு அன்பு, ஆமலிகா. என்னடி கிளவி என்ன பண்ணுது? அப்பா, நமக்கு தான் இடுப்பு கை காலெல்லாம் வலியா இருக்கு. இந்த கிளவிகளுக்கா எங்க வலிக்குது? நமக்கு தாண்டி முடியாம வருது மல்லிகா. அப்படி உட்காரு. அட நீ வேறக்கா உட்காந்து பேசுற நிலைமையா இருக்கு. சப்பா, அசந்து வருதுன்னு வெளியில வந்து செத்த நிக்கலான்னு வாசல்ல வந்து நின்னேன். இந்த கிளவி மவள்கிட்ட போன் போட்டுக்கிட்டு, ஏ அப்பா பேசின பேச்சுல நீ காதுல விழுந்துருந்துச்சுன்னு உனக்கு அந்த இடத்துல கிளவியை போட்டு தள்ளியிருப்ப. என்னால முடியல, நான் என்ன செய்ய முடியும்? அந்த அக்கில் தான் அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு. ஏக்கா, 10 பவுன்ல ஒட்டியான வேணுமான்னு கேக்குதுக்கா மாவுக்கிட்ட. என்னடி மல்லிகா சொல்ற? 10 பவுன்ல ஒட்டியான வேணுமான்னு கேக்குதா? கிளவி எங்கடி போகும் 10 பவுனுக்கு? இதை உங்க குழந்தைக்காரன் 5 பவுன்ல வாங்கி வச்சிருக்காரு. அது என்ன கதையே தெரியலக்கா. 10 பவுன்ல 6 வேணுமா? என்னடி வேணும் உனக்கு? அம்மா 10 பவுன் எடுத்தாரே அப்படிங்குது. ஏக்கா, வெள்ளி குத்து வழக்காம்க்கா, வெள்ளி குடமா, வெள்ளி தட்டா, அது குங்கும போல அந்த தட்டா, இன்னும் குடமா செம்பா என்னென்னமோ சொல்லுதுக்கா. இதெல்லாம் 5 பொருள் வெளியில வாங்கி வைக்கிற மகளுக்கு. இதெல்லாம் என்னக்கா கதை இது? கிளவி எங்க போகும் காசுக்கு? எனக்கு ஒரே சந்தேகம் பார்த்துக்க. ஏ மல்லிகா, எங்கடி போகும் இந்த கிளவி காசுக்கு? என்னடி 10 பவுன் 10 லட்சத்துக்கு மேல விற்கிது? என்னடி இப்படி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. என் புருஷன் 2500 ரூபாய்க்கு கவுன் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாரு. கிருஷ்ணா, தோடு தோடு வாங்கிட்டு வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் இந்த கிளவிட்ட காமிக்கிறதுக்கு இப்போ மாயங்க 2 பேரும் புடுங்கி ஒரே வீசுக்கா. வீசி அங்கிட்டு தூக்கி போட்டுருச்சு. எவனும் என் பிள்ளைக்கு செய்யக்கூடாது, நான் பார்த்துக்குவேன், நான் பண்ணிக்குவேன். எவனா அதை செஞ்சீங்க, நடக்கிறது வேறடாங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா. அது பண்ணுற கூத்தெல்லாம் வீட்டில் என்னால் பார்க்க சைக்கல. நீ மட்டும் அங்கே இருந்தேன்னு வையேன், அந்த கிளவியை ஒரு வழி பண்ணிடுவ தெரியுமா? அப்படியா சொல்கிற? இந்த அநியாயம்லாம் பண்ண சோறு தம்மக்கிட்ட விரட்ட வேண்டியதானடி. நீ வேற, அது எங்கள் வீட்டில் சாப்பிடுது, எங்கே சாப்பிடுது, என்ன பண்ணுதுன்னெலாம் தெரியலக்கா. சோறெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடலையே. அப்படியா? உங்கள் வீட்டில் சாப்பிடாம அப்புறம் எங்கிட்டு திங்குது? இங்கிட்டலாம் வரக்கானும். அதெல்லாம் தெரியல. சோறு போட்டு வச்சது அன்னைக்கு நைட்டு அப்படியே கிடந்துச்சுல. அந்த வாக்கில் நான் என் மகள்கிட்ட சோறும் கொடுத்து விட்றதில்ல, ஒன்றும் கொடுத்து விடல. போன்ட்டு என்னத்துக்கு நம்ம சோறு போடணும், நம்மளை மூடு பேசுகிற கிழவிக்கு அப்படின்ட்டு நான் சோறெல்லாம் போடலக்கா. எங்கே திங்குது, என்ன கதை ஏதுன்னா தெரியல. என்கிட்ட என்னமோ பண்ணிட்டு போட்டுவிட்டு நான் கண்டுக்கிடலை. திமுரு பிடிச்ச கிழவி. இதுக்கு மாதிரி திமுரு யாருக்கு இருக்காதுடி. ஆமாம் ஆமாம். சரிக்கா, இந்த விஷயத்த உங்ககிட்ட உடனே வந்து சொல்லணும்தாக்கா இப்போ வேகமாக ஓடியாந்தேன். சரி மல்லிகா, எனக்கே அவ்வளோ கோவம் வருதுடி. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா சத்தியமாக கிளவியை போட்டு தான் தள்ளுவேன். எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஏதோ நீயாவது பொறுமையாக இருக்கிற. வாரேக்கா, வீட்டில் வேலையெல்லாம் கிடக்கு, அப்படியே வரேன். ஆ சரி மல்லிகா, போயிட்டு வா. மல்லிகா, வா மல்லிகா, சாப்பிடு. முல்ல, மல்லிகாவுக்கு சாப்பாடு போட வேண்டியதானே? இருக்கட்டும் மாமா, என்ன சாப்பாடு சாப்பிடுங்கிறிய? ராத்திரி சிக்கன் எடுத்தாந்தே, வரையிலே கறிக்கடையில் ஒரு யோசனை. சரி, ஒருதா சிக்கன் எடுத்துட்டு போயிடுவோமேன்ட்டு எடுத்தாந்தே. சாப்பிடு மல்லிகா. பரவாயில்ல மாமா, இருக்கட்டும் மாமா, இதில் என்ன இருக்கு? சொன்னீங்களே அதே போதும். என்ன மல்லிகா? வேற என்ன மாமா, உங்க அம்மாவை பத்தி தான். உங்க அம்மா பண்றதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, பாத்துக்கிடுங்க. முல்ல, ஒரு அளவுதான் முல்ல, வயசாகி போச்சு. சரி விட்டு தள்ளுறியா? உன்ன அதையே ஏதாவது கூற சொல்லிட்டு கோலா சொல்லிட்டு விடு முல்ல, போயிட்டு போகுது. வயசாகி போச்சு, அதை பேசி என்னத்துக்காக போகுது? இப்படிதாண்டி மல்லிகா, இப்படிதான் இருந்தாலும் பண்ணுவாரு. நான் ஒன்னும் சொல்லிடக்கூடாது அந்த கிழவிய. சொல்லிட்டுன்னா இவருக்கு போச்சு, அப்படியே பொத்துட்டு வந்துடும். அது பண்றதுலாம் நியாயமா? உங்க தங்கச்சிக்காரிக்கு 10 பவுன் தாமல, 10 பவுன் எங்கிறது போடும் அந்த கிழவி.
அதை முதல்ல கேட்குறீங்களா? வெளியில் அது இதுன்னு வாங்கி வைக்க போதான், எங்கேருந்து வைக்கும்? அதை முதல்ல கேட்குறீங்களா? அங்கே பார்த்தா ஃபோனில் மக்கள்கிட்ட அவ்வளோ அளந்து விட்டுட்டு இருக்கான். முல்ல அது கிறுக்கு வாக்கில் என்ன தேவை பேசிட்டு இருக்கு, விட்டு தொலைய முல்ல. மல்லிகா உனக்கு தான் மல்லிகா சொல்றேன், அதுக்கெல்லாம் வயசாகி போச்சு மல்லிகா. அதை பேசி என்ன மல்லிகா பிரயோஜனம் சொல்லு? ஒரு பிரயோஜனம் இல்லை மல்லிகா, விட்டு தள்ளுங்க. அது என்னத்தையே சொல்லிட்டு போகுது, அது எங்க இருந்து செய்யும்? அதுகிட்ட செய்யறதுக்கு என்ன இருக்கு? அதுகிட்ட செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அது எங்க இருந்து செய்ய போகுது? நீங்க கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அது ஒரு லூசுன்னு அதை பத்தி பேசிக்கிட்டு விடுங்க. யோ, என்னையா நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னையா அந்த கிளை இவ்வளோ பேசுதே, அதெல்லாம் போய் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? எங்கேருந்து செய்வேன், என்ன பண்ணுவேன்னு? இந்த இப்போ கிளையை படிக்க எங்கேயாவது கடை வாங்கி வச்சுச்சுன்னா என்னையா பண்ணுவேன்? பேசுகிறாரு இப்போதான். எது சொன்னாலும் அவங்க அம்மா அப்படியே விட்டே கொடுக்கறது இல்லை. அதை பேசாத, அதை பேசாத, இதை பேச. என்ன பேசாத பேசாதனா என்ன பேசாத? பேசாமல் எப்படி இருக்க முடியும்? சொல்லிட்டே இருக்கேன், அவனும் அடிக்க வர்றாரு மல்லிகா. பாரு மல்லிகா வர. ஐயோ மாமா, அக்கா விடுங்க. ஐயோ அக்கா பாவம். என்ன மல்லிகாங்கிறேன், நான் தான் அப்பையில இருந்து சொல்லிட்டே இருக்கேன். சரி, அது என்ன பேசினாலும் பேசிட்டு போகுது, அது என்னத்தை பேசி என்ன ஆக போகுதுன்னு திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு, அப்ப மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா? இதுக்கு போய் ஏமாமா அக்கா பிடிச்சி அடிக்கிய? ஆமா, நீ வேற போ அங்கிட்டு. சும்மா இவளை வச்சுட்டு. இல்லடி, ஏன்னா அவருக்கு பெத்த தாயம். ஒன்றும் சொல்லக்கூடாதான் அந்த கிளவி பண்ணுறது மட்டும் நியாயமாடி மல்லிகா? நீ ஏன் சொல்லு, நியாயமா? என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு தெரியுது அந்த கிளவி. அதெல்லாம் இவர் கேட்க மாட்டாருடி. இவரெல்லாம் நான் என்னடி செய்கிறது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இப்படி தான். ஏண்டி, அந்த கிளவி 10 லட்சம் எங்காவது கடை வாங்குச்சுன்னா யாருடி அடைக்கிறது? யார் அடைக்கிறது? அதை இப்போவே நம்ம கேட்டு அந்த கிளவி எது பண்ணுறது இல்லையா? அது நமக்கு புரியுதுக்கா, அவங்களுக்கு புரிஞ்சாதானே அந்த கிளவிட்ட யாராவது பேச முடியுதா? சாபம் விடுது, அவ்வளோ பேசுது, அவ்வளோ பேசுது பண்ணுது. அதுகிட்ட யார் என்னக்கா பண்ண முடியும்? சரி விடுங்க, அது என்னமோ பண்ணிட்டு போட்டு, என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். நம்ம அதை கண்டுக்கிடவே வேணாம்க்கா, என்ன நடந்தாலும் சரி. அதுக்குள்ள மல்லிகா, அது பாட்டுக்கு எங்காவது கடனை வச்சுச்சுன்னா யார் மல்லிகா அடைக்கிறது? அது புரிய மாட்டேங்குது இந்த மனுஷனுக்கு. அப்படி செய்யணுமா அவளுக்கு? அவள் என்ன இல்லாதவளாவா இருக்கா? அவங்க நாத்தனாக்கறி சொல்லு, அவள் நல்லா தானடி இருக்கா? பாவம், நீங்கள் பாட்டுக்கு மாமாட்ட சண்டை போட்டு அடி வாங்கிக்கிறாதீங்க என்னக்கா. நான் வரவேன். சரி, போயிட்டு வரேங்க்கா. ஒன்றும் அடிச்சு போட்டுறாரு இந்த மனுஷன். அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? சரி, ஆம்பளை கை தொடக்கூடாதுன்னு தானே நாமளும் பார்க்குறோம். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுறாரே.